லைகா புரொடக்ஷன் சுபாஷ்கரன் மற்றும் ரெட் ஜெயின் மூவிஸ் இணைந்து வழங்கும் உலக நாயகன் கமல்ஹாசன் நடிக்கும் பிரம்மாண்ட இயக்குனர் சங்கரின் இந்தியன் 2 ஜூலை 12 முதல் உங்கள் அபிமான திரையரங்குகளில். அன்னியன் பார்ட் 2 எடுத்து வச்சிருக்கிறாரு. படம் நல்லா இருக்குன்னு சொன்னாங்க. யார் சொன்னா? நீ சொல்லு. சொல்லிட்டு போறாங்க. நீயும் இதுலதான் பார்த்துட்டு தான் வந்த. படம் நல்லா இருக்கா நல்லா இல்லையா? ஒருவேளை நீ சினிமால இருக்கிறதுனால அவங்க வாய்ப்பு தர மாட்டாங்கலாம் பேசக்கூடாது. படம் நல்லா இருக்குதா? இல்ல இப்படிலாம் கிடையாது. படம் வந்துட்டு ஓவராலா வந்து நல்லா இருக்குன்னு தான் சொல்லிட்டு போறாங்க. நீ டிஃபரெண்டா சொன்னீங்கன்னா எப்படி? சரி, உங்களுக்கு படத்துல என்ன பிடிச்சிருக்கு? எல்லாமே பிடிச்சிருந்துச்சு ப்ரோ. ஆக்சுவலி எது அந்த ஃபர்ஸ்ட் பார்ட் 1 2 பீஸ்ல நாங்க அது பிடிச்சிருக்கேன் ப்ரோ. அது சீனுக்காண்டி வச்சிருக்காங்க ப்ரோ. கண்டென்ட்காண்டி வச்சிருக்காங்க. யோ 2 பீஸ்ல என்னையா கண்டென்ட் இருக்குது? பேசுனீங்க அதை வந்து சொன்னீங்க. நான் ஒன்னு சொல்லிட்டா? சரி, அன்னியன் படம் இருக்குல்ல, அன்னியன் படத்துல பிரகாஷ் ராஜும் விவேகம் என்ன பண்ணுவாங்க சொல்லு. கண்டுபிடிப்பாங்க. அவர் கொலை பண்ணவங்க கண்டுபிடிப்பாங்க. சரி, இந்த படத்துல பாபி சின்வாவும் விவேகம் என்ன பண்றாங்க? கொலை பண்ணவங்க கண்டுபிடிக்கிறாங்க. சரி, அதே மாதிரி அன்னியன் படத்துல அவர் வந்து இதுவா கருட புராணத்தின் வழியா ஒவ்வொருத்தவங்களும் ஒரு ஒரு விதமா சாவடிப்பார். இந்த படத்துல வர்ம கலையில புராணத்தை ஒவ்வொருத்தரும் ஒரு ஒரு விதமா சாவடிக்கிறாரா? ஆமா. அப்படியே சேர்ந்து நம்மளையும் சாவடிக்கிறாங்களா? ஆமா. அப்ப இது இந்தியன் 2 இல்லையா? அன்னியன் 2 எடுத்து வச்சுக்கிறாரு. அப்ப அன்னியன் 3 இல்லையா? அன்னியன் இந்தியன் 3க்குலாம் போகாத. இது உண்மையாலுமே சொல்லணும்னா அன்னியன் 2க்கு யோசிச்சு வச்சு அதுவே ஒரு இதுதான். அந்த மாதிரி படத்துல பிரம்மாண்டமா இருக்கும்னு பார்த்தா ரொம்ப அபாண்டமா இருந்தது. அது மட்டும் இல்ல, ஓகே நோட் பண்ணி வச்சியா? அதே மாதிரி என்ன பண்ணா இந்த படத்தை அவர் வந்து பபிள்கம் போட்டினே எடுத்தாரா சங்கர் சார் தெரியல. நம்ம வாயில இருந்து முட்டை வருது ஒவ்வொருத்தன் வாயில இருந்தோம். அந்த மாதிரி இருக்கு. இழு ஜவா இழுத்திருக்கிறாரு. சரி, நான் ஒன்னு சொல்லிட்டா? ஒரு படம் இந்த படத்தோட ஹீரோ யாரு? கமல்ஹாசன் சார். அப்ப ஏன் சித்தார்த்து கால் பூட்டு வரைக்கும் ரொம்ப தூரம் இது வைக்கிறாரு. ஷூட் எதுக்கு வைக்கிறாரு? இது டைமிங்ல அவங்க அம்மா கிட்ட அழுதுட்டு போவான். பாத்திருக்கீங்களா? படத்தை டைம் பாஸ் பண்றாரு, ஓட்டுறாரு, அங்கே ஜவ்வு. அந்த மாதிரி சரி, ஒவ்வொரு கேரக்டருக்கும் பாட்டு ஒண்ணுதான் கொடுத்தாங்க. தாத்தா வராரு, அது அந்த 2 பீஸ் பாட்டு ஒண்ணு. அனிருத்தால படம் அவுட். ஆனா இதை ஏஆர் ரஹ்மான் போட்டுருந்தா படத்தை ஒப்ப தேத்திருப்பாரு. நான் ஏன் இவ்வளவு தூரம் சொல்றேன்னா, கமல் சார் படம் அவரு டெடிகேட்டா நடிக்கிறாரு, எல்லாம் பண்றாரு. அந்த லாஸ்டா கிளைமேக்ஸ்ல டயர் ஓட்டுவாங்க, ஞாபகம் இருக்கா? அப்படிலாம் ஓட்டுவாங்க. அது உண்மையிலே அக்செப்ட் பண்ண முடியாத ஒரு விஷயம். ஆனா நீங்க தல அஜித் வந்துட்டு தண்ணீர் வந்து குதிச்சு சுட்டுப்பட்டு வரும்போது நீ அதை அக்செப்ட் பண்ணும்போது இதே அக்செப்ட் பண்ண முடியாது. ஏண்டா பிரியாணி சாப்பிட வந்தா பிரியாணியை பத்தி ரிவ்யூ பண்ணு, அதையாட்டி தலை அஜித்துக்கு போற. சுறா மட்டும் கப்பல்ல வந்து நீச்சல் அடிச்சு போறாரு, அதை மட்டும் அக்செப்ட் பண்றீங்க. இதே அந்த படம்லாம் அவுட் ஆன படம் தான்டா. நீ சொல்றது எல்லாமே நான் சொல்லிட்டா? அந்த தம்மா தூண்டு பேட்டரி காரை வச்சுக்கின்னு அவரும் 1 hour ட்ரெயினை என்ஜாய் பண்றாரு, திருப்பி வராரு. உனக்கே சிரிப்பாகுது. ஃபர்ஸ்ட் நீ கேட்ட கேள்வின்னா ஏன் நான் படம் பிடிக்கலன்னு தானே கேட்டேன். இப்ப நீயே எல்லாத்துக்கும் தலையாட்டின்னு சிரிச்சு நின்றா இப்ப நான் சொல்றது உண்மையா நீ சொல்றது உண்மையா? அதாவது படம் வந்து என்ன பொறுத்தளவு ஒரு ஒன் டைம் வாட்சபிள் மூவி தான். நான் வந்து ரொம்ப பெருசாலாம் பேசப்படல. அப்படியே அன்னியன் பார்ட் 2ங்க சங்கர் சார் மேல இருந்த மரியாதை போயிடுச்சு. சில டைம் வெளியே வந்துட்டோம், வந்துட்டு கதவு தந்து மறுபடியும் போலாமா? பிரச்சனையா இருக்குன்னு நினைக்கிறீங்க? கதை வந்து ஸ்கிரீன் பிளே சரியில்லை. அது வேற படத்துல இருந்து திட்டி இருந்தா கூட பரவாயில்ல, அவர் படத்துல இருந்தே எடுத்திருக்காரு. அதான் கஷ்டமா, அதுதான் கஷ்டம். இதுக்கு நாங்க வரல. சரி, படம் ஒட்டா இல்லையா ஒரு வார்த்தையில சொல்லிடுங்க, அவ்வளவுதான். பார்ட் 3 நான் பார்க்க வர மாட்டேன். இந்தியன் 3 தான் நல்லா, அதுக்கு தான் வெயிட் பண்ணிட்டு. இந்தியன் 1க்கு இந்தியன் 2க்கு என்ன டிஃபரன்ஸ்? அது கைண்ட் ஆஃப் இது வந்து கைண்ட் ஆஃப் கமர்ஷியல், அது வந்துட்டு மோர் ரிலேட்டட் டு ஸ்டோரி லைனிங் தான். நல்லா இருக்கு படம். சாங்ஸ்லாம் சூப்பரா இருக்கு. ரேட்டிங் எவ்வளவு தருவீங்க? ஃபைட் 4.1 கொடுக்கு. சரி, ஃபைட். அட பாவிங்களா, படத்துல பார்த்தேன் ஒரே ஊழலா இருந்தது. இந்த படத்தை பார்த்தோன்னே என் நிஜ வாழ்க்கையிலும் ஊழல் நடந்தது. என் பைக் அங்கே ஓரமாக தான் நிப்பாட்டினேன், அதுக்கு 30 ரூபா பார்க்கிங் வாங்கினாங்க. படத்தை பார்க்கலான்னு கவுண்டரில் டிக்கெட் விலையை கேட்டால் 190 ரூபாய், நீ போய் ஆன்லைனில் வாங்கிக்கனாங்க. ஆன்லைனில் போய் கேட்டால் 240 ரூபான்றாங்க. இது போல் எங்கே பார்த்தாலும் ஊழலாக இருக்குது. நான் மேட்ச் ஆடலான்னு பால் வாங்க போனேன். அந்த பாலோட விலை 75 ரூபா.
அது ஒரு மேட்ச் கூட வர மாட்டுது, கீஞ்சு போயிடுச்சு. அதுலேயும் ஊழலாக இருக்குது. இந்த ஊழலை பற்றி தான் இந்த படத்தில் அந்த அளவுக்கு எடுத்து சொல்லியிருக்காங்க. இதுதான் இந்த வாழ்க்கையோட ஊழலாகவே இருக்குடா பாவிங்களா. இந்த ஊழலை சீக்கிரமாக ஒழித்துடுங்கடா பாவிங்களா. படம் பார்த்தீங்கன்னா நம்ம எதிர்பார்த்த அளவுக்கு படம் வரல, சுமாராக தான் வந்திருக்கு. கமல் சாரும் கேமியோ ரோல் நடிச்சிருக்காரு, சித்தார்த்தும் கேமியோ ரோல் நடிச்சிருக்காரு. சித்தார்த்தே படம் ஃபுல்லாக ட்ராவல் பண்ணியிருந்தா ரொம்ப அழகாக இருந்திருக்கும். ஏன்னா அவரோட யதார்த்தமான நடிப்பு அந்த அளவுக்கு நல்லா இருக்குது. கமல் சாரும் நல்லா தான் நடிச்சிருக்காரு. அவரோட கெட்டப் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு அந்த அளவுக்கு சரியாக ஒர்க் அவுட் ஆகலை. அவர் மியாவுன்ற சொல்கிற சீன் தான் நம்மளுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. பாவிங்களா, படத்தை ஒரு வாட்டியாச்சும் வந்து பார்த்து நீங்களும் கொஞ்சம் திருந்துங்கடா. அந்த பாட்டுக்கோசம் தான் நான் இவ்வளோ நேரம் படத்தை உக்காஞ்சி பார்த்தேன். அந்த பாட்டு இல்லைன்னா நான் பாதியிலே ஏஞ்சி வந்திருப்பேன். கிளைமேக்ஸ்லாம் ஜவு மிட்டாய் போல் நல்லா பரன்னு ஈத்துனேங்கிறாங்க. கடைசியில் 3வது பாட்டுன்னு சொல்லி போட்டாங்க. அதனால நான் உக்காஞ்சி பார்த்துட்டு வந்தேன். தாத்தா வராரு, வழியை விட்டு போகிறாரு. நம்ம படத்தை பார்த்ததுனால நம்ம தான் வீட்டுக்கு போகிறதாக இது. பாவீங்களா, இந்தியன் 1 தானே பெட்ரு. அதில் மியூசிக்கும் சரி, படத்தோட ஒரு சீக்வன்ஸும் சரி, அந்த படம் இந்தியன் 1 தாங்க. நம்ம படத்தை பார்த்து ஏமாறல, என்ன பண்ணுறது, படம் வந்துட்டால் நம்ம நல்லா இருக்கும்னு நினச்சி வரோம். ஆனால் இங்கே வந்தோடனே அவங்களும் ஊழல் தான் பண்ணுறாங்க. நல்ல படம் நம்மளை கூப்பிடுறாங்க, டீசரும் ட்ரைலரும் போடுறாங்க, இது படம் நல்லா இருக்குன்னு. படத்தை வந்தோடனே அங்கேயும் ஒரு ஊழல் நடக்குது. நல்லா இல்லாத படத்துக்கு 240 ரூபா கொடுக்குறேங்க. என் மனசு எவ்வளோ கஷ்டப்படுங்க. 240 ரூபா, அந்த 240 ரூபா இருந்தால் நான் இன்றைக்கி ஒரு மாதம் ஒரு நாள் எங்கள் வீட்டோட செலவு ஆகுங்க. 240 ரூபா, அதுவும் ஒரு ஊழல் தான் இங்கே நடக்குது. முதல் சங்கர் சாருக்கு சொல்லணும், நீங்களும் ஊழல் பண்ணாதீங்க, நல்ல படம்னு சொல்லிட்டு ஊழல் படத்தை கொடுக்காதீங்க. பார்ட் 3ன்னு சொன்னாங்க, அதையும் வச்சு ஏமாற்றுவாங்க அடுத்த 2025. அதையும் நம்ம வந்து பார்க்கணும், ஏன்னா நல்லா இருக்குன்னு நினச்சி வருவோம். அப்பயும் சங்கர் சார் என்ன பண்ணுவார், நம்மளை ஊழல் பண்ணுவார். அதனால அதுவும் கொஞ்சம் நல்லா எடுங்க. பார்ட் 3 ஆச்சு உங்களை வேண்டிக்கிறேன். கண்டிப்பாக நான் ஏமாந்துட்டேன். 240 ரூபா எனக்கு வேஸ்ட்டாக போச்சு. ஒரு நாள் செலவு எனக்கு அந்த 240 ரூபா. எங்கள் வீட்டில் பால் வாங்குவாங்க, 1 கிலோ அரிசி வாங்குவாங்க. இது எல்லாமே எங்களுக்கு வேஸ்ட்டாக போச்சு இன்னைக்கு நாள். கண்டிப்பாக மன உடைச்சலுக்கு ஆளாயிட்டேன். இப்போ நான் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆவேன், அதுவும் ஒரு ஊழல் நடக்கும். ஏன்னா அங்கேயும் செலவு மேலே செலவு. மூவி எப்படி இருந்துச்சு? இப்போ லேட்டஸ்ட்டாக பிரைப் வந்து எப்படி பண்ணணும்னு சொல்லி காமிச்சிருக்காங்க இல்லையா, அதை பற்றி சில மெசேஜ். Indian 3 messages. So most movie was basically focusing on எப்படி வந்து இப்படி கரப்ஷன் இப்படி இருக்கு, அண்ட் ஆல்சோ அந்த தாத்தான்ற கேரக்டர் கொண்டு வந்துட்டு ஹவு த சொசைட்டி கேன் கெட் இம்பேக்டட் ஆன் தட். ஸோ அதுதான் மோஸ்ட்டாக இருந்துச்சு. அப்புறம் வந்துட்டு ஆக்டிங் வைஸ் வந்துட்டு கமல் சார், சித்தார்த், எவ்ரிபடி, ஐ மீன் சித்தார்த் டாப் நாச். சத்தியமாக சொன்னால் இந்த மூவி அந்த கொண்டு போகிறதே வந்து சித்தார்த்தா தான் இருக்கும். ஸோ மலையாளத்தில் ஒரு லைன் சொல்ல முடியுமா, ஏதாவது படத்தை பற்றி? லாங்குவேஜ் சொல்லுங்க. என்ன லைன் சொல்ல முடியும்? எங்கே உண்டுப்பா சினிமா கொள்ளலாம் சரியாகனா தான் பயதான். இந்தியன் 1க்கும் இந்தியன் 2 பெஸ்டா இருக்குதா உங்களுக்கு பார்த்தா வரைக்கும்? உங்களோட ஒபினியன்? அந்த அளவுக்கு பெஸ்ட். இந்தியன் 1 இஸ் டாப் நாட்ச்ங்க. இந்தியன் 1 லாஸ்ட்ல வந்து அவங்க ரொம்ப இழுத்துட்டாங்க படத்துல வந்துட்டு. அது கொஞ்சம் ஷார்ட் பண்ணி ஆமா அவ்வளவு நல்லா இருந்திருக்கும். there's a small teasing scene in the movie. ரொம்ப ஒன்றும் வித்தியாசம் இல்லை. இந்தியன் தான் என்ன பண்ணுவாரோ அதுதான் பண்ணிடுறாங்க. கரப்ஷன் எப்படி ஒழிக்கிறது அப்படின்னு சொல்லி காமிச்சாங்க. அது இன்னும் கொஞ்சம் பிரீஃபாக காமிச்சிருக்கலாம். ஃபைட்ஸ்லாம் கொஞ்சம் குறைச்சிட்டு லாஸ்ட்ல இந்த ஃபைட் சீன் தான் கொஞ்சம் ஒரு 20 மினிட்ஸ் மேலே இழுத்துட்டாங்க. அந்த சீனை குறைச்சிட்டு வேணா வேற ஏதாவது கரப்ஷன் மாதிரி காமிச்சிருக்கலாம், இல்லை கொஞ்சம் பிரீஃபாக காமிச்சிருக்கலாம். கரப்ஷன் எப்படி வந்து கிளியர் பண்ணலாம், கரப்ஷன் இல்லாமல் எப்படி வந்து ஒழிக்கலாம் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் பிரீஃபாக காமிச்சிருக்கலாம். ஃபைட்டை மட்டும் கொஞ்சம் குறைச்சிட்டு அன்வான்டான ஃபைட்ஸ் இல்லை, நான் அந்தளவுக்கு இன்ட்ரெஸ்டாகவும் இல்லை ஃபைட்ஸ் வந்து. லாஸ்ட்ல அதுதான் கொஞ்சம் ரொம்ப போரிங் ஆயிடுச்சு. உங்களோட ஒபினியன்? ஃபைட் வரைக்கும் தெரியுமா அந்த இந்தியன் மல்லி இந்த இது வித் ஃபிங்கர்ஸ் அந்த கலை அதெல்லாமே அதெல்லாம் நல்லா இருந்துச்சு பார்க்க. அண்ட் ஆல்சோ ஷங்கர் சார் இஸ் ரைட் நியூ திங்ஸ். அந்த சாங்ஸாக இருக்கட்டும், அந்த ஒரு சாங் ஃபர்ஸ்ட் ஒரு சாங் வரும், இந்த லொக்கேஷன் எவ்ரி திங் எல்லாமே கிட்ட இருந்துச்சு. ஒரு டான்ஸ் சொல்ல மறக்க அந்த டான்ஸ் ஒன்று இருக்கும், இந்த தாத்தா வர்ற சாங்கோட அந்த கிளைமேக்ஸ், ஐ மீன் லாஸ்ட் பார்ட்ல வந்துட்டு எவ்ரிபடி வில் பி இன் யூனோ ஒரு ஸ்டேஜ் நிற்கிற மாதிரி இருக்கும். ஸோ தட் டான்ஸ் வாஸ் கிரேட், எவ்ரி திங். அனிருத் மியூசிக் நல்லா பேசப்படுமா அந்த படத்துல? I mean, comparing to other movies, Anirudh, it's like okay-ish, because I don't know why, because அந்த சாங்ஸ் வந்து ரிலீஸ் ஆகிற டைம் வந்து முன்னாடி ப்ரொடியூஸ் பண்ண படம் தான். அதுக்கப்புறம் வந்து தான் விக்ரம் எல்லாமே இது முன்னாடி ப்ரொடியூஸ் பண்ண படம் நினைக்கிறேன். ஸோ யா இட் வாஸ் ஓகேஷ்.
பார்ட் 3க்கு எந்த அளவுக்கு ஈகரா இருக்கு? சீரியஸ்லி பார்ட் 3 பார்ட் 3 தான் நல்லா இருக்கும்னு நான் எதிர்பார்க்கறேன். ஆமா இந்த பார்ட் 3 ஓட ஸ்மால் கிளிம்சஸ் காட்டினாங்க. ஸோ தட் வாஸ் கிரேட். ரேட்டிங் எவ்வளவு கொடுப்பீங்க 10 அவுட் ஆஃப் மூவிக்கு? பார்ட் 2க்கா? பார்ட் 2. பார்ட் 2க்கு ஒரு 6 to 7. சாலிட். கம்மியாக சொல்கிறீங்க? 3 கம்மியான அந்த 30 நிமிஷம் ஃபைட் இல்லாம இருந்தா கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும். ஆமா அது சேசிங் 30 நிமிஷம் அன்வான்டான ஃபைட். அது வந்து ஃபைட் மாதிரியே தெரியல. அவர் வந்து எப்படி ரோட்ல எங்கேயும் போயிட்டே இருக்காங்க, அவர் தொட்டியே போயிட்டு இருக்காங்க. ஃபைட் ஏங்க அது வந்து ஃபைட்டே கிடையாது. அவர் வந்து அவரே காமிச்சிட்டு இருப்பாங்க 20 மினிட்ஸ் ரோட்ல அங்க எங்கேயும் போயிட்டே இருப்பாரு. அவர் துரத்தி எல்லாருமே துரத்துவாங்க, அவர் பின்னாடி போய்கிட்டே இருப்பாங்க எல்லாருமே. அது வந்துட்டு கொஞ்சம் வேற மாதிரி காமிச்சிருக்காங்க. பிரீஃபா கரப்ஷன் எப்படி குறைக்கலாம் அப்படின்னு சொல்லி காமிச்சிருக்கலாம். ஓகே, இந்தியன் 2 மோஸ்ட் அவைட்டட் மூவி. 7 வருஷமாக பண்ணுறாங்க. செம்ம பட்ஜெட் இருக்குது. கமலாசனோட செம்ம கால்ஷீட் இருக்குது. எங்கேயுமே டைம் பிரச்சனை இல்லை. சங்கர் சார், அனிருத் பிரித்து மேய்ஞ்சிருப்பாங்க அப்படின்னு வந்தோம். விடிய காலம் 5 மணிக்கே இந்தியன் 1 பார்த்துட்டு அப்பா என்ன மாதிரி படம் இது, ஒரு 50% 75% இந்த படத்தில் இருந்தால் போதும்னு வந்ததுக்கு ஏமாற்றம் தான். ஏன்னா எக்ஸ்பெக்டேஷனை ஃபில் பண்ணலை. ஒருவேளை எக்ஸ்பெக்டேஷன் இல்லாமல் 2K கிட்ஸ் 96 வந்த படம் 2K கிட்ஸ் வந்து அந்த படத்தை வந்து ஓப்பனிங் பார்த்துருக்க மாட்டாங்க, டிவியில் தான் பார்த்துருப்பாங்க. அவங்களுக்கு இந்த படம் உண்மையிலே பயங்கர ஃபில்லாக இருக்கும். ஏன்னா இந்தியன் 1 பார்க்காதனால. இந்தியன் 1ஓட பிளாட் வந்து நமக்கு நல்லா தெரியும், கரப்ஷன் பற்றி சொல்ல போகிறாங்க. ஸோ இதுலேயும் கரப்ஷன் பற்றி சொல்ல போகிறாங்க போதே அங்கேயே நம்ம லேக் ஆயிரும். என்னடா மறுபடியும் கரப்ஷன் ஆகிட்டு அங்கே வந்து ஒரு 500 ரூபா ஒரு ஆர்டி ஒரு லஞ்சம் வாங்கும்போது நம்ம கோவம் வந்துச்சு. இவனை அடிங்க சார், இவனை போடுங்க சார், இவனை குள்ளுங்க சார் அப்படின்ற மாதிரி இருந்தோம். இங்கே 1000 கோடி 2000 கோடி 1 லட்சம் கோடிலாம் வாங்கி நம்மளை பழக்கப்படுத்தி விட்டாங்களா. ஸோ அவர் ஃபீல் பண்ணவே இல்லை. அவனை கொல்லும் போதும் சரி, கமலாசன் சார் அவர் வந்து பழி வாங்கும் போதும் சரி, எந்த ஒரு இதுவுமே நம்மளுக்கு கனெக்ட் ஆகாமல் போகிறது ரியல் டிசப்பாயிண்டட். மியூசிக் தான் சொல்கிறேன்னா கப்பிலேறி போயிடுச்சு, ஆயா மச்சிந்திரா, அக்காடான்னு ஒன்று பாட்டு, இந்த 3 பாட்டு அந்த படத்தில் எவ்வளவு அந்த படம் ஓடுறதுக்கு பெரிய இதாக இருந்துச்சு அந்த படம். அதில் இதுவுமே இந்த சாங் வந்து ஒர்க் அவுட் ஆகாது, ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்குது. நம்ம விக்ரம் படத்தில் பார்த்தீங்கன்னா கமல் சாரை வந்து லோகேஷ் பயங்கரமாக யூஸ் பண்ணி பார்ப்பேன். படத்தில் 100%ல் வந்து 60% ஷாட் எல்லாமே ஹை ஸ்பீட் ஷாட்டை போட்டு ஒரே பில்டப்பை கொடுத்து மியூசிக்லேயே வந்து படத்தை உட்கார வச்சுருப்பாங்க. மியூசிக் தான் படத்தில் கச்ச பயங்கரமாக இருக்கும். ஒரு புல்லட் வெளியே போகும்போது கூட அப்படி ஸ்லோ மோஷனில் போகும். அந்த மாதிரி ஒரு பில்டப் ஷாட்டே கமல் சாருக்கு கொடுக்கவே இல்லை. அந்த மாதிரி ஒரு பில்டப் ஷாட்டை கொடுத்து ஒரு சரியான பிஜிஎம் கொடுத்து ஃபேன்ஸுக்காவது ஒரு இதை கொடுப்போம்னு சொல்லிட்டு பண்ணவே இல்லை. இந்தியன் 1க்கோ 2க்குள்ள பெரிய ஒரு வளர்ந்துட்டோம் அப்படின்னு சொல்கிறதுக்கு காரணம் அந்த மேக்கப். ஸோ இந்தியன் 1ல் கூட அவ்வளோ க்ளோஸ்அப் காமிக்க மாட்டாங்க. அந்த மேக்கப்பில் வந்து நம்ம கண்டுபிடிச்சிருவோம் சொல்லிட்டு காமிப்பேன். இங்கே பார்த்தோன்னா ECS இந்த எக்ஸ்ட்ரா க்ளோஸ்அப் ஷாட்டு இங்கே வச்சுருப்பாங்க. அப்போ கூட நம்மளுக்கு இது மேக்கப் டான்ஸ் சொல்லவே முடியாது. அந்தளவுக்கு பர்ஃபெக்டாக பண்ணியிருக்காங்க. ரவிவர்மா சார் கேமரா சான்ஸே இல்லை, அந்தளவுக்கு படிக்க. ஒரு ஹாலிவுட் படம் பார்த்தோம்னா ஒரு 20 மினிட்ஸ் பார்த்தோம்னா ஹாலிவுட் படத்துக்கு வந்துட்டோம்டா அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஒரு சாங் அதுக்கு தோதா வந்து ஒரு இந்த சாங் போட்டிருப்பாங்க, ரேப் சாங் போட்டிருப்பாங்க. பக்காவாக எல்லாமே சுட்டாச்சு. அதுக்கப்புறம் படம் எங்கேயுமே கனெக்ட் ஆகல. அதுதான் பெரிய மைனஸ். தேர்ட் பார்ட்டோட லீடு ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. SJ சூர்யா வர்றதுனால தேர்ட் பார்ட்டு வேற லெவல் பண்ணியிருக்கோன்னு சொல்லிட்டு சரியான லீடு கொடுத்து நின்றுருக்காங்க. ஆனால் படத்தை லஞ்சம் வாங்கினா ஒவ்வொரு தடவையும் இந்தியன் தத்தாலும் தேடிட்டு இருக்க முடியாது. ஒரு கன்க்ளூஷன் கொடுங்க, எந்த மாதிரி பண்ணுன்னா இனிமேல் லஞ்சம் நடக்காதுங்கிறத ஒரு கன்க்ளூஷன் கொடுத்தீங்கன்னா நல்லாயிருக்கும். நல்ல ஒரு அரசியல் பேசியிருக்காங்க. வீட்டை சுத்தம் பண்ண ஒருத்தன், அப்போ தான் நீ நாடு ஆட்டோமேட்டிக்காக சுத்தமாகணும். அதை வந்து கடைசியில் அவங்களே ஸ்பாயில் பண்ணிட்டாங்க. வீட்டை சுத்தம் பண்ணுறவங்களே நான் அதெல்லாம் சுத்தம் பண்ண முடியாதுங்கிற மாதிரி பண்ணேன். அப்படியே கண்டினியூவாக போயிருந்துருக்கலாம். வீட்டை சுத்தம் பண்ண ஒருத்தனும் ஒரு 10 பேர் இருக்கமா, அந்த வீட்டுக்குள்ளே என்ன நடக்குது, அவன் வீட்டை சுத்தம் பண்ணு ஆட்டோமேட்டிக்காக நாடு சுத்தம் பண்ணு, அதை தெளிவாக சொல்லாமல் ஏன் அப்படி போனாங்கன்னு தெரில.